தேதி காலை 9 முதல் 1 மணி வரைக்கும் நடைபெறும். அதில் தேவ அகஸ்டின் ஜெபக்குவாக கலந்து கொண்டு அதாவது 12 வயதிலிருந்து 19 வயது உள்ள பிள்ளைகளுக்காக இந்த கூட்டம் இந்த ரிட்ரீட் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதுவும் நோட்டீஸ் வழியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸும் உண்டு. நீங்கள் எடுத்து செல்லுங்கள். மற்ற சபையில் உள்ள பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்கரேஜ் செய்து அவளை அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். நம்மத்திலே இருக்க அருமையான கர்த்தருடைய தாசன் ஜான் இளங்கோ அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தேவன் உருவாக்கிய மனித, அதாவது ஆங்கிலத்தில் த மேன் காட் ஷேப்ட் என்ற புத்தகம், ஆங்கில புத்தகம் மட்டும்தான் கையில் விருப்பம் உண்டு. நீங்கள் கூட்ட முடிந்து இதை வாங்கி சென்று பயனடைமை கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். ஒரு புத்தகத்தின் விலையை பார்த்துட்டான். நான் இப்பொழுது ஜெபித்து கர்த்தருடைய தாசன் கருத்தில் கொடுப்போம். சில தாப்பனே, இந்த அருமையான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி இந்த காலை நீர்த்துக்காக நன்றியப்பா. மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பக்கூடிய கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்தத்தக்கதாக பார்க்கின கிருபைக்காக நன்றி. ஆர்தனத்தில் கர்த்தர் நாம மைப்பட்ட கிருபைக்காக நன்றி. ஜனங்களை தங்களை தாழ்த்தி நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பிரசனம் அமிர்தமாக இறங்கின கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளை தொட்டு ஆவி ஆத்மாசத்தில் கொடுத்த விடுதலைக்காக ராஜா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா காணிக்க கொடுத்த கரங்களை ஆசுவத்த கிருபைக்காக நன்றி. கொடுக்க முடியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை வசதி ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி சேர்க்கிறோம். எப்பொழுதும் தாப்பனே இப்படி வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். தாப்பனே அப்பா செய்து கொடுக்கும் தாசனை திருத்தத்துக்குள் மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைத்திருமாய் எல்லாம் வல்ல கர்த்தரை இயேசு சஞ்சபிக்கிறோம் பரம்பிதாவே. எப்பொழுதும் கர்த்தர் தாசன் ஜான் இளங்கோ அவர்கள் தேவார்த்தை பந்து கொள்வார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய கிறிஸ்தவ எழுப்புதல் மிஷன் சார்பிலே உங்களுக்கு எழுப்புதல் வாழ்த்துக்களை கொண்டு வருவதிலேயும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஊழியம் செய்வதற்கு இந்த வாய்ப்பை அளித்த அருமையான சபை போதகர் இமானுவேல் சாம்ராஜ் அவர்களுக்கும் தலைமைத்துவ குழுவினருக்கும் சபையாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உரித்தாகுக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே அவ்வப்போது சில சமயங்களில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். 1998 ஆண்டு ஜனவரி மாதம் முதலிலே இந்த சபையிலே நான் பிரசங்கித்தேன். அது முதற்கொண்டு கடந்த 14 வருடங்களாக இடையிடையே வருவதற்கு வாய்ப்பு உண்டாயிருக்கிறது. அதற்காகவும் கர்த்தரை துதிக்கின்றேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெங்களூரில் தற்சமயம் இருக்கின்றேன். பல ஆண்டுகள் நான் மைசூரில் இருந்தபடியினாலே என்னுடைய பெயரோடு மைசூரை இணைத்து எப்பொழுதும் சொல்லுகிறதும் எண்ணுகிறதும் வழக்கமாகிவிட்டது. கடந்த 7 வருட காலமாக நான் மைசூரை விட்டு பெங்களூரில் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது பெங்களூரில் இருந்தால் வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1977 ஆண்டு கர்த்தர் ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். அரசாங்க உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டு ஆண்டவர் காண்பித்தபடி நீலகிரி மாவட்டத்தில் உள்ளதான ஒரு சின்ன கிராமத்திற்கு சென்று ஊழியத்தை தொடங்கினேன். கர்த்தர் அழைத்ததுனால கர்த்தரையே சார்ந்து நானும் என்னுடைய மனைவியும் யாருடைய எந்த விதமான உதவியும் இல்லாமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு அழைத்தவரை பார்த்து நாங்கள் அந்த சின்ன கிராமத்துக்கு சென்று 30 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த ஊழியத்தை தொடங்கினோம். ஆண்டவர் கடந்த 35 ஆண்டு காலமாக உண்மையுள்ள தெய்வமாக இருந்து உதவி செய்யும் ஆண்டவராக இருந்து யெகோவா ஈரேயாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருந்து அற்புதமாக நடத்தி கொண்டு வருகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு கூட 180 பேர் முழு நேர ஊழியத்திலே இருக்கின்றார்கள். இந்தியாவிலே 6 மாநிலங்களிலே மிஷனரி ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் லைபீரியா என்றதான ஒரு ஏழ்மையான நாட்டிலே மிஷனரி ஊழியத்தை கடந்த 2 ஆண்டு காலமாக செய்து கொண்டு வருகின்றோம்.
கிழக்கு பகுதியிலே ஒரு நாட்டிலே ஊழியத்தை தொடங்க வேண்டும் என்று ஆண்டவர் நடத்தினார். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இப்பொழுது ஒரு மிஷனரியை தாய்லாந்துக்கு அனுப்புவதற்காக அவர் ஏற்கனவே போய் 2 மாதங்கள் தங்கி அங்கே ஊழியத்தை தொடங்குவதற்குள்ள காரியங்களை பார்த்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவர் திரும்பவும் வந்திருக்கின்றார். இந்த மாதம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய முதல் வெளிநாட்டு மிஷனரி குடும்பமாக ஹென்றி மோசஸ் என்றதான ஊழியரை குடும்பமாக நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம். அவ்விதமாக ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரிசா மாநிலத்தில் காலஹாண்டி என்றதான மாவட்டத்தில் கவனம் செலுத்தி 48 இடங்களிலே ஆராதனை குழுக்கள் ஏற்பட்டு ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. கடுமையான ஒரு வயல்வெளி பனித்தளம் என்று சொன்னால் இன்றைக்கு வட இந்தியா இல்லை, தென்னிந்தியாவில் உள்ளதான கர்நாடகா. ஆனால் அநேகருக்கு அந்த உண்மை தெரியாது. வட இந்தியா மாநிலங்கள் இன்றைக்கு எவ்வளோ பரவாயில்லை. ஏனென்றால் தென்னகத்தில் ஏராளமான ஜபங்கள் வட இந்தியாவுக்காக கடந்த 35-40 ஆண்டு காலமாக ஏறெடுக்கப்பட்டு வட இந்தியாவிலே விடுதலை உண்டாகி அநேக இடங்களில் ஏராளமான ஊழியங்கள் நடக்கின்றது. ஆனால் தென்னகத்திலே கர்நாடகா மாநிலம் தென்னகத்திலே உள்ள வட இந்திய மாநிலம் என்று சொல்லலாம். மிக மிக ஊழியங்கள் குறைவு. அநேக தாலுகாக்களிலே இன்னும் கூட சபைகள் இல்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக தேவன் அற்புதமாக கிரியை செய்கிறார். இந்தியாவிலேயே அதிகமான உபத்திரவங்களும் அதிகமான எதிர்ப்பு உள்ளதான மாநிலம் என்று இன்றைக்கு கர்நாடகா தான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்துல ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள், சபைகள் பாதிக்கப்படுகின்றது, சர்ச் பில்டிங் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. இவ்விதமாக நெருக்கங்கள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே கர்நாடகா சபை போய்கொண்டிருக்கின்றது. பெங்களூர் பட்டணம் என்று சொன்னாலும் ஒரு பகுதியிலே ஏராளமான கிறிஸ்தவ சபைகள் இருக்கின்றது. ஆனால் அதே பெங்களூரில் இன்னொரு பகுதிக்கு வந்தால் சபைகளே கிடையாது. இவ்விதமாக கர்நாடகா மிகுந்த தேவையுள்ள ஒரு மாநிலமாக இருக்கின்றது. ஆகையினால மிஷனரி ஊழியங்களுக்காக, மாநிலங்களுக்காக, தேசங்களுக்காக ஜெபிக்கிற மன்றாட்டு ஜெப வீரர்கள், வீராங்கனைகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுவிக்கின்றேன். கர்நாடகா மாநிலத்திற்காக சற்று அதிகமாக கவனம் செலுத்தி பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்நாடகாவில் உள்ள 30 மாவட்டங்களிலே சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்றதான தரிசனத்தோடு தீவிரமாக நாங்கள் செயல்படுகின்றோம். அதுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனத்திலிருந்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே மிக முக்கியமான அநேக நடைமுறை சத்தியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்றதான வசனத்திலே நான் உங்கள் மத்தியில் பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு சத்தியம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்திற்கு வெளிச்சம். இந்த உலகத்திற்கு வெளிச்சம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வெளிச்சம் எவ்வளவு அதிகமாக பயனுள்ளதாக இருக்கிறதோ, எவ்வளவு அது இன்றியமையாததாக இருக்கிறதோ, அது போல கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு மிக மிக பயனுள்ளவர்கள். அவர்கள் மிக அவசியமானவர்கள். இந்த உலகம் கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் அதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனால் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஏனென்றால்
வெளிச்சம் இல்லாமல் உலகம் இயங்கவே முடியாது. வெளிச்சம் இல்லை என்றால் வாழ்வு இல்லை.